இருந்தாங்க. அவங்களால கரெக்ட் டைமுக்கு அங்க வர முடியல. அவங்க ஓடி வந்து பார்த்தா, எல்லா இதழ்களும் மூடிடுச்சு. இதனால ஒரு ரோஜாக்குள்ளயும் போக முடியல. அவங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தாங்க அந்த குட்டி தேவதை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் அந்த ரோஸுக்குள்ள முடியல. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் எல்லா ரோஸுகளும் மொட்டுகளாகி விட்டன. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அது பக்கத்துல அதனுடைய ரோஸுகிட்ட இருந்து கத்தி பார்த்துச்சு, ஓடி பார்த்துச்சு. அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தப்ப, தூரத்துல இருந்து பார்த்தா, யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாரி தோணுச்சு. பக்கத்துல போய் பார்த்தா, ஆஹா! இது நம்ப தினமும் பார்க்குற முகமா இருக்கே! அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்புறம் பார்த்தா, அது வாணியும், வருணும். இவங்க 2 பேரும் டெய்லி அந்த ஆற்றங்கரையோட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த தேவதைக்கு அவங்கள தெரியும். அது பக்கத்துல போயி அந்த குட்டி தேவதை